ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. கரெக்டான அளவுள்ள அரிசி உளுந்தம் பருப்பு போட்டு மாவு அரைச்சாலுமே அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இட்லி வரமாட்டேங்குதுன்னு நிறைய கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட நல்லா சாஃப்டான இட்லிக்கு மாவு ரெடி பண்ணலாம். இந்த மெத்தடில் மாவு அரைக்கும்போது இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இட்லி பார்க்குறதுக்கே எந்தளவுக்கு நல்லா ஒயிட்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கே எடுத்து விடலாம், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சீக்ரெட் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லியை பிச்சும் காமிக்கிற எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சாஃப்டான ஸ்பாஞ்ச் இட்லிக்கு அரிசியோட அளவுகள் அளந்து எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி கடையில் வாங்கின இட்லி அரிசியை பயன்படுத்தி தாங்க அளவுகள் எல்லாமே மெஷர் பண்ணி சொல்லி காமிச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு டம்ளர் அளவுகள் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியை நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ 5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துட்டு இந்த இட்லி அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்தமாதிரி தூசிலாம் இருக்கும். ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி இந்த இட்லி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ரேஷன் அரிசியாக இருந்தால் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். இட்லி அரிசியாக இருந்தால் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ உளுந்தம்பருப்போட அளவுகள் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அரிசி அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் இந்த அரை தோல் உளுந்தம்பருப்பு இருந்தது, அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட் உளுந்தம்பருப்பு இருக்கும் பாருங்கள், அது 1 டம்ளர் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு சேர்த்துக்குங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பை கழுவாமல் இட்லி மாவு அரைக்கும்போது இட்லி கொஞ்சம் அதாவது மஞ்சள் நிறமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தடவை நல்லா அழுக்கு போக கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி இந்த உளுந்தம்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அரை தோல் உளுந்தம்பருப்புனா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகும். கடையில் வாங்கினா பேக்கெட் உளுந்தம்பருப்பாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்தளவுக்கு நல்லா பருப்பு உடஞ்சி வருது பாருங்கள். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்தமாரி தண்ணியை வடித்து வச்சுக்கலாங்க. மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி தெளித்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் அரைக்கிற மாதிரி இருந்தால், அதாவது இப்போ ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசினா 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கனால கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த ஊற வச்சுருந்த உளுந்தம்பருப்பை எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த சைடில் 1-2 பருப்பு மசில்னாலும் பரவாயில்ல, நடுப்புற நல்லா சாஃப்டாக மாவு இருக்கும் பாருங்கள். அதை அந்த சாஃப்டான மாவை எடுத்து பாத்திரத்தில் போட்டு அந்த சைடில் 1-2 பருப்பு இருக்கும் பாருங்கள், அடுத்த பேட்ச் அரிசி போட்டு அரைக்கும்போது அந்த பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் இந்த சாஃப்டாக இருக்கிற அந்த நடுப்புற இருக்க மாவை மட்டும் வலித்து ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த கிரைண்டருக்கு தகுந்த மாதிரி அரிசியோட அளவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்போதுமே இட்லி மாவு அரைக்கும் போது அந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பலாட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு வாட்டர் கேன் தண்ணி போட்டுனா அந்த கிரைண்டரு மிக்சிலாம் சூடாகாமல் நல்லா ஜில் தண்ணி ஊற்றி மாவு அரைக்கும்போது இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்கும். இட்லி கல் மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு சில நேரங்களில் அதிகமான அளவில் அரிசி உளுந்தம்பருப்புலாம் போட்டு அரைக்கும்போது கிரைண்டரு மிக்சிலாம் சூடாகிறதுனால நம்ம கரெக்டான அளவில் அரிசி உளுந்தம்பருப்பு போட்டாலுமே இட்லி கல் மாதிரி வந்துடும். அதனால் ஜில் தண்ணி தெளிச்சுலாம் நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கிரைண்டரில் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த அரிசி மாவை ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் நரநரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாவை நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்தோம்னா இட்லி களி மாதிரி வந்துடும். இப்போ இந்த உளுந்த மாவு அரிசி மாவுலாம் அரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவு 2 மாவையும் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து போட்டுட்டு இந்தமாரி கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அந்த அரிசி மாவு எல்லாமே அடியில் அப்படியே தங்கிடும், உளுந்த மாவு எல்லாமே மேலாப்பில் அப்படியே இருக்குங்க. அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அரிசி மாவு உளுந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா மாவுலையும் நான் இட்லி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த டப்பாவில் ஒரு 1/2 டப்பா அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிட்டு இப்போ மதியம் டைம்
டைமில் இந்த மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மதியமே கல்லுப்பு போட்டு கலந்து வச்சோம்னா காலையில் தான் இட்லி வந்து ஊற்ற போகிறோம். ரொம்ப வந்து புளிப்பு சுவை வந்து ஏறிடும், சாப்பிடவே முடியாது. அதனால் நைட்டு தூங்க போகிற டைமில் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு கலந்து இந்த மாவு வந்து வச்சுருவேங்க. இப்போ இந்த இட்லி மாவில் கல்லுப்பு போட்டு கலந்து வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சா போதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம், லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலாப்பில் இருக்க மாவு வந்து அப்படியே உளுந்த மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ லேசாக மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எதுவும் பத்தலைன்னா தூள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் இந்த மாவு வந்து ஊற்றிக்கலாம். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் அரிசி வந்து சேர்த்துட்டு கம்மியான குவான்டிட்டியில் உளுந்தம்பருப்பு சேர்த்து இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நிறைய வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்தமாரி வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சில நேரங்களில் இட்லி வந்து எனக்கு கல் மாதிரி வந்திருக்குங்க. சரியாக பர்ஃபெக்டாக வரவே வராது. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தமாரி மாவு வந்து சரியாக கலக்கவே மாட்டாங்க. அந்த மேலாப்பில் இருக்கிற மாவு வந்து எடுத்து ஊற்றிட்டு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கன்னு காமிப்பாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம அரிசி உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து மாவு வந்து அரைச்சிருவோம். ஆனால் நம்ம சேனலில் ஷேர் பண்ணக்கூடிய அந்த இட்லி மாவு ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து கிடைக்குங்க. ஒரு சில நேரங்களில் நான் ஊற்றும் போதே அந்த இட்லி வந்து கல் மாதிரி வந்துன்னா வீடியோ எடுத்தாலுமே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணவே மாட்டேன், டெலிட் பண்ணிடுவேங்க உடனே. அப்படியே நல்லா அந்த வரக்கூடிய நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி வந்து வரும் பாருங்கள். அந்த வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். பிகினர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இதே அளவுகளில் அரிசி உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லிக்கு நீங்கள் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி துணியை நல்லா நனைச்சிட்டு ஈரலாமல் புழிஞ்சிட்டு மாவு வந்து ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த இட்லி தட்டில் மாவு வந்து ஊற்றி வைப்போம் பாருங்கள். அப்போ இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றோட ஒன்று இட்லி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இந்தமாதிரி நல்லா முழுசாக கிடைக்கும். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண பாருங்க அந்த அரிசி இட்லி அரிசியில் அதுக்கப்புறம் பச்சரிசி இந்தமாரி நிறையா விதமான அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி நல்லா ஒயிட்டாக பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட எடுத்து விட்லாம், அந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்ததுங்க. 5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கின உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அந்த இட்லி அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவு வந்து அரைச்சி எடுக்கும்போது இந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பரான இட்லியாக வந்து கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த ஸ்பாஞ்சி இட்லிக்கு இட்லி மாவு அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.